26ல் எங்கே நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன். களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்தால் தான் எதுவுமே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும். பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். அதாவது முடிவு பண்ணல. ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு 9 குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன். நம்ம 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும். ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்னைக்கு பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு, பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு. எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி, நான் அழிச்சிருவேன் வச்சிருவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கெல்லாம் 50 வருஷம் சர்வீஸ். இவருக்கு வயசு தான், அவருடைய அனுபவம் இவருடைய வயசு. எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றது தான். நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கினா போட்டி போறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கண்ணிக்க முடியாது. ரசிகர்கள் வேறு, வாக்காளர் வேறு. அதனால கூட்டம் இருக்கு. எனக்கு கூட்டம் அவ்வளவு கூட்டம், இவருக்கு மேல கூட்டம் இருந்தது. நானும் கட்சி ஆரம்பிச்சேன், நானும் எம்பியா நின்னேன். அதே போல அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தாரு, நான் எதிர்த்து நின்னேன். இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிக்க தயாரா இருக்கிறேன். நிக்கட்டும், அவர் நிக்கணும், களத்தில் நின்று ஜெயிக்கணும், அதான் என்னுடைய ஆசை. ஆமா ஆமா, எதிரி கிடையாது.